ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டிஎன் ஜாப் இன்ஃபார்மர். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தமிழ்நாடு அரசு டிஎன்பிஎஸ்சிலிருந்து மீண்டும் புதிய வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பேஜுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் முக்கியமாக சப்ஸ்கிரைபே பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டிஎன் ஜாப் இன்ஃபார்மர் சேனலில் மத்திய அரசு மற்றும் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு தகவல் பற்றிய நியூஸ் தினந்தோறும் நாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் டிஎன்பிஎஸ்சிலிருந்து மறுபடியும் வந்திருக்கிற வேலைவாய்ப்பு பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கிறோம். தமிழக அரசு டிஎன்பிஎஸ்சிலிருந்து மீண்டும் ஒரு சூப்பரான அரசு வேலை, நிரந்தரமான அரசு வேலை வாய்ப்புக்கு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ இந்த நல்ல வாய்ப்பை தவற விட்டுடாதீங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் சேர்ந்திருந்தவங்களும் சரி, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த வேலைக்கு எல்லாருமே அப்ளை பண்ண முடியும். சேலரி பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியை கவர்மெண்ட் கொடுக்குற எல்லா அலவன்ஸோட 56,100லேருந்து 1 lakh எபோவ் வரைக்கும் நீங்கள் இந்த ஜாபுக்கு ஏர்ன் பண்ண முடியும். இந்த ஜாபுக்கு நம்ம ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸும் ஆன்லைனில் தான் பே பண்ணணும். மொத்தம் 51 காலி பணியிடங்களுக்கு டிஎன்பிஎஸ்சிலிருந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 12th October 2024, அதாவது October 12th வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் லாஸ்ட் டேட் முடிகிறதுக்குள்ளே பார்க்குறீங்க, இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்குன்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். இந்த சூப்பர் சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ இந்த ஜாப் பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணினா இந்த கவர்மெண்ட்டோட நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அல்லது நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வெப்சைட்டில் போய்ட்டும் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலை டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் அந்த கவர்மெண்ட் டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட். இதில் நோட்டிஃபிகேஷன் ஒரு காலம் இருக்கும் பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் டேட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், 13th 2024 அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்க்கணும். பாருங்கள், இதுதான் அது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நோட்டிஃபிகேஷன் நம்பரோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டேட்டு பார்த்தீங்கன்னா 13th September ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் 2 போஸ்ட்டுக்கு தான் எடுக்கிறாங்க. இந்த போஸ்டிங்க்கு ஆன்லைன் மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். டேட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 12th October டைம் கொடுத்துருக்காங்க. ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா 16th October டைம் இருக்குது. இதில் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று ப்ரிலிமினரி எக்ஸாம், அடுத்தது வந்து மெயின் ரிட்டன் எக்ஸாம் சொல்லிட்டு. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 14th December அன்னைக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. டைம் 2:30லேருந்து 5:30 வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணினா அடுத்தது நீங்கள் மெயின் ரிட்டன் எக்ஸாம் போவீங்க. அது ஆன்லைனில் உங்களுக்கு டேட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் வெப்சைட்டில் தான் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் பக்கத்துலேயே அப்ளைன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், பேண்ட் ஐட்டம்ஸ் என்னென்ன தவிர்க்கப்படணும் சொல்லிட்டு கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது கிளியராக படிங்க. அடுத்தது போஸ்ட் அண்ட் வேகன்சி பாருங்கள். நேம் ஆஃப் த போஸ்ட் அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் 2 ப்ராசிக்யூஷன் டிபார்ட்மெண்ட்டில் தான் ஆட்கள் எடுக்கிறாங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி பாருங்கள், 51 வேகன்சி இருக்குது. ஸோ கேட்டகரி வைஸாக உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க எவ்வளோ போஸ்டிங்ன்ட்டு. லெவல் பே வந்து பார்த்திங்கன்னா 22. இது வந்து 51,600 ஸ்டார்டிங் சேலரியாக உங்களுக்கு ஏர்ன் பண்ண முடியும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி தவிர மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 36 இயர்ஸ் வந்து மேக்ஸிமம் ஏஜ் கொடுத்துருக்காங்க. பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது எதாவது மீன் பண்ணுதுன்னா இப்போ ப்ரெசென்ட்டாக 60 இயர்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடக்கூடாது 1/7/2024. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பாருங்கள், நம்ம அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் 2க்கு பார்த்தீங்கன்னா பிஎல் டிகிரி நம்ம கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். அதே மாதிரி பாரில் வந்து மெம்பராக இருக்கணும். கிரிமினல் கோர்ட்ஸில் வந்து நம்ம 5 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துருக்கணும். தமிழ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நம்ம 10th சப்ஜெக்டில் தமிழ் மொழியில் பாஸ் பண்ணியிருக்கணும். அது ஒரு சப்ஜெக்டாக எடுத்து நம்ம அதில் பாஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் எலிஜிபிலிட்டி இந்த ஜாபுக்கு. ஸோ சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், ப்ராக்டிஸ் சர்டிஃபிகேட்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது பாருங்கள், எக்ஸாமினேஷன் என்னென்ன வைக்கிறான்னு பார்க்கலாம். பாருங்கள், ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா 75 மார்க்ஸ், ஆட்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 25 மார்க்ஸ், லாவில் பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ். டோட்டலாக 3 hours டைம் பீரியட், மேக்ஸிமம் மார்க்ஸ் 300 நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும்.
கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கெலாம் வந்து 90 மார்க் எடுத்தால் போதும். அதர்ஸ்லாம் வந்து 120 மார்க் எடுக்கணும். மோட் ஆஃப் எக்ஸாம் வந்து சிபிடி தான். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே கேட்கலாம். மெயின் எக்ஸாமினேஷன் ஒன்ஸ் நம்ம ப்ரிலிமினரியில் பாஸ் பண்ணால் மெயின் எக்ஸாமுக்கு நம்ம வந்து எலிஜிபிலிட்டி ஆகிடுவோம். அதில் பாருங்கள், பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4, பேப்பர் 5னு கண்டக்ட் பண்ணுறாங்க. பேப்பர் 1 வந்து பியூர் தமிழ் மட்டும்தான். எஸ்எஸ்எல்சிலிருந்து 3 hours 100 மார்க்ஸ் கேட்குறாங்க. அதில் 40 எலிஜிபிலிட்டி. நம்ம அது பாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் பேப்பர் 2 நம்ம எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். 100 மார்க்ஸ். பேப்பர் 3 100 மார்க்ஸ், பேப்பர் 4 100 மார்க்ஸ், பேப்பர் 5 100 மார்க்ஸ். டோட்டலாக வந்து 400 மார்க்ஸ் இருக்கும். அதே மாதிரி இன்டர்வியூ வந்து 60 மார்க்ஸ். டோட்டலாக வந்து 460 மார்க்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் 120 மார்க்ஸ் நம்ம எலிஜிபிலிட்டி ஆகும். மற்றவர்களாம் வந்து 160 மார்க்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ கவனமாக வந்து நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனை கிளியராக பாருங்கள். இதில் என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டு கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க சப்ஜெக்ட் வைஸாக. இது நம்ம ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். டிஎன்பிசி எக்ஸாம் இந்த வெப்சைட்டில் தான் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனை கவனமாக ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில் இங்கே கொடுத்துருக்கிற கான்டாக்ட் நம்பர் டோல் ஃப்ரீ நம்பர் தான். நீங்கள் கால் பண்ணியும் கேட்டுக்கலாம். பாருங்கள், கிளியராக இந்த மென்ஷன் இருக்குது. அது கீழே வந்து helpdesk@tnpcexam.in இந்த இமெயில் மூலிமாவும் நீங்கள் வந்து குவரிஸை வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணலாம். ஸோ சூப்பரான இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவை பற்றிய செய்திகளை முழுமையாக தெரிஞ்சிக்க நம்ம டிஎன் ஜாப் இன்ஃபார்மர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் டிஸ்கிரிப்ஷன் கீழே என்னுடைய வாட்ஸ்அப் பேஜ் லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிற உங்கள் நண்பர்கள் மற்றும் உங்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாபை பற்றி வேறு யாருக்காவது தெரியணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் கூட வைங்க. மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம். மறக்காமல் இந்த பேஜுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைபே பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.